ஜம்முவில் சட்டமன்ற தேர்தல் சூடுபிடித்திருக்கும் நிலையில் அங்கு திடீரென அதிகரித்த டெங்கு காய்ச்சலால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது பற்றி களத்திலிருந்து செய்தியாளர் கணபதி வழங்கிய தகவல்களை பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரிலே சட்டமன்ற தேர்தல் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையிலே யூனியன் பிரதேச அரசுக்கு டெங்கு புதிய சவாலாக உருவாகியுள்ளது. கடந்த சில நாட்களிலே டெங்கு பாதிப்பு வேகமாக அதிகரித்து வருகிறது எனவும் செப்டம்பர் மாதத்தில் மட்டும் 1000 நபர்களுக்கு மேல் டெங்குவால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் மருத்துவர்கள் புதிய தலைமுறைக்கு தெரிவித்தனர். செப்டம்பர் மாதத்திலே 11,500 நபர்களுக்கு சோதனை நடத்தப்பட்டதாகவும் அதிலே 1050 நபர்களுக்கு டெங்கு உறுதி செய்யப்பட்டதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கடந்த சில வருடங்களாகவே ஜம்மு காஷ்மீரில் டெங்கு பாதிப்பு அதிகரித்து வருகிறது. 2022ஆம் வருடத்திலே 8000 நபர்கள் பாதிக்கப்பட்டார்கள். 2023ஆம் வருடத்திலே 6000 நபர்கள் பாதிக்கப்பட்டார்கள். இருந்தபோதிலும் தற்போது செப்டம்பர் ஒரு மாதத்தில் மட்டுமே 1000 நபர்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருப்பது மருத்துவர்களுக்கு கவலையை அளித்திருக்கிறது. தினசரி தோடா, ரஜோரி, பூஞ்ச் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து டெங்குவால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் சிகிச்சைக்காக வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே ஒட்டுமொத்தமாக தற்போது ஏற்பட்டுள்ள டெங்கு பாதிப்பில் கிட்டத்தட்ட 70% மேல் ஜம்மு பிராந்தியத்தில் மட்டுமே ஏற்பட்டுள்ளது. ஒருவேளை கடுமையான வெப்பம் அல்லது சீதோஷ்ண நிலை மாறுவது காரணமாக இப்படி இருக்கலாம் என அவர்கள் கருதுகிறார்கள். இருந்தபோதிலும் சட்டமன்ற தேர்தல் பணிகள் நடைபெற்று வரும் அதே நேரத்திலே டெங்கு பாதிப்பு இப்படி அதிகரித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஒளிப்பதிவாளர் லோகேஷ் ராஜாவுடன் புதிய தலைமுறைக்காக கணபதி, ஜம்முவிலிருந்து.